ஜால் ஐடி ஹப் நிறுவனத்தினால் நடாத்தப்படும் ஜால் கீக் சேலஞ்ச் என்ற போட்டித் தொடருக்கு பாடசாலை மாணவர்களை தயார்படுத்தும் காணொளி தொடர்கள். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, வேர்ட்பிரஸ்ஸை உபயோகித்து எப்படி ஒரு இணையதளம் அல்லது ஒரு இணைய செயலியை உருவாக்கலாமெண்டு. வேர்ட்பிரஸ் இது இணையத்தில் நீங்கள் அதிகமாக புழங்கப்படுற ஒரு வேர்டாக இருக்குது. வேர்ட்பிரஸ் என்றால் என்ன? வேர்ட்பிரஸ் என்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஒரு சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த வேர்ட்பிரஸை பயன்படுத்தி கொண்டு எங்களால் இலகுவில் ஒரு இணையதளத்தை உருவாக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஹார்ட்கோராக எங்களை ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் கோட் எழுதி ஒரு வெப்சைட்டை செய்கிறத விட வேர்ட்பிரஸை உபயோகித்து செய்தோம்னா வெகு குயிக்காக ஒரு குறைந்த நேரத்தில் அதே நேரம் அழகாக செய்து முடிக்கலாம். இந்த வேர்ட்பிரஸ் இப்போ இணையத்தில் 29% இணையதளங்கள் இந்த வேர்ட்பிரஸை உபயோகித்து தான் இயங்கி கொண்டிருக்கு. இந்த வேர்ட்பிரஸ் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி எங்களோட கம்ப்யூட்டரில் இந்த வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் செய்து எங்களால் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி எங்களோட பிசியில் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை ஒரு சர்வர். இந்த சர்வரை நாங்கள் வெளியிடத்துலேருந்து காசு கொடுத்து வாங்கலாம், இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டரையே நாங்கள் ஒரு சர்வராக மாற்றலாம். நாங்கள் காசு கொடுத்து வெளியிடத்தில் வாங்குற விட இப்போ நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்க எங்களோட பிசிலேயே நாங்கள் வச்சு டெவலப் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கு என்னென்ன தேவைண்டா எங்களோட பிசியில் அப்பாச்சி சர்வர், பிஹெச்பி அண்ட் மைஸ்கியூஎல். இந்த 3 திறந்த மென்பொருள், 3மே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த 3மே எங்களோட பிசியில் இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். இப்போ நீங்கள் கூகுளில் 3ஐயும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் வேறு பிரச்சனை என்னென்னா, 3ஐயும் பேர்ந்து ஒன்றோடு கனெக்ட் பண்ணிக்க கான்ஃபிகரேஷன் எரர்ஸ் வரும். இப்போ இதுகளை மினிமைஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்திருக்கேன்னா, எக்ஸாம்ப் அல்லது வெம்ப் சர்வர் 2 இருக்குது. பார்த்திங்கன்னா அப்பாச்சி, பிஹெச்பி, மைஸ்கியூஎல் ஆன் விண்டோஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த வெம் சர்வர் எடுத்தோம்னா www.vemserver.com/en இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் இந்த சர்வர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இது நீங்கள் 64 பிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 64, இல்லாட்டி 32 வச்சுருந்தீங்கன்னா 32. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விட்டிங்கன்னா பிஹெச்பி, மைஸ்கியூஎல், அப்பாச்சி 3மே இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி சப்போஸ் வெம்ப் இல்லாட்டி நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸர் இல்லாட்டி நீங்கள் ஒரு மேக் யூஸர்னா எக்ஸாம்ப் இருக்குது. எக்ஸாம் விண்டோஸுக்கும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது, மேக்குக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேர்ஷன் வேணுமோ அந்த வேர்ஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இப்படி இன்ஸ்டால் பண்ணினது இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா இது எங்கே இன்ஸ்டால் ஆகாமண்டா உங்களோட கம்ப்யூட்டரில் சி ஃபோல்டர் இருக்கும். அதாவது உங்களோட மெயின் ஃபோல்டர் நீங்கள் பார்த்த முதலே கொடுக்காட்டி இதுக்குள்ள தான் டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். இந்த சி ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸாம்ப் என்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இதே நீங்கள் வெம் சர்வர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா வெம்ப் என்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த வெம்ப் எக்ஸாம்ப் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம் கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் எங்களுக்கு தேவையான சர்வீசஸ், உதாரணத்துக்கு அப்பாச்சி தேவை, மைஸ்கியூஎல் தேவை, இது 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களோட ப்ரௌசருக்கு போய் லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சிங்கன்னா இப்படி ஒரு டிஃபால்ட் பேஜ் வரும். இந்த பேஜுக்கு அர்த்தம் என்னென்னா எங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு சர்வர். ஸோ நாங்கள் இனி இந்த சர்வரில் வச்சுக்கொண்டு எங்களோட ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னா வேர்ட்பிரஸை டவுன்லோட் பண்ணி இதோட இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு நாங்கள் wordpress.org என்ற சைட்டுக்கு போனோம்னா இந்த wordpress.orgயில் டவுன்லோட் வேர்ட்பிரஸ் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த டவுன்லோடில் போய் லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவோ அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.7.4. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணினீங்கன்னா ஒரு சிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ சிப் ஃபைல்ஸ் என்ன எம்பி கூடினதை குறைஞ்சதாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் இதை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டைமில் இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட்டுண்டா அது ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு பேக் எண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு என்னென்னா இது யூசர் பார்க்கக்கூடிய பிசி, அதே நேரம் இது எங்களோட சர்வர். இப்போ இந்த சர்வரில் தான் நாங்கள் ஒரு வெப்சைட்டில் என்னென்ன டேட்டாஸ் வரணுமெண்டு சர்வ் ஆகியிருக்கு.
இப்போ இந்த சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஒரு வெப்சைட்டில் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கூகுளில் போய் ஜஃப்னா ஃபேமஸ் பிளேசஸ் என்று அடித்தோம்டா அது போய் கூகுளோட சர்வர்லேருந்து ஜஃப்னா ஃபேமஸ் பிளேசஸ் என்னென்னு எடுத்துகிட்டு வந்து முன்னு காட்டுது. இதை சொல்கிற இது சர்வர், இது ஃப்ரண்ட் எண்ட், இது பேக் எண்ட். இப்போ நாங்கள் என்னென்னா எங்களோட கம்ப்யூட்டர் ஒரு சர்வராக மாற்றியிருக்கோம். இப்போ அடுத்ததாக என்ன வேணுமென்னா அந்த டேட்டா எல்லாம் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகணும். அதை சொல்கிறது டேட்டா பேஸுண்டு. இப்போ நாங்களும் எங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸுக்குன்ற ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா நாங்கள் முதல் அடித்த மாதிரியே லோக்கல் ஹோஸ்டண்ட் அடித்து அதுக்கு பிறகு PHP மை அட்மின் இப்படி அடித்தா இது எங்களோட MySQL டேட்டா பேஸ். MySQL தான் எங்களோட டேட்டா பேஸ். அதை ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் PHP மை அட்மின். இதை நீங்கள் கொமாண்ட் லைனாலேயும் உங்களோட MySQL இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் அதிலும் முன்ன இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸால் க்ரியேட் பண்ணுறது ஈஸி. இப்போ நாங்கள் என்னென்னா இதில் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் YGC அண்டு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ க்ரியேட் பண்ணினா பிறகு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டேட்டா பேஸ் என்னென்ன இருக்குன்னு காட்டும். இதில் YGC அண்டு இப்போ நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு டேட்டா பேஸும் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் என்ற பேர்லேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வேர்ட்ப்ரெஸ் எங்களுக்கு என்ன நேம் வேணுமோ உதாரணத்துக்கு நான் இப்போ YGC என்று போடுவேன். இந்த ஃபோல்டரை இப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்களோட சீக்கில் எக்ஸாம் என்ற ஃபோல்டர் இருக்குது தானே, அந்த எக்ஸாமுக்குள்ள htdocs என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த htdocsக்குள்ளே போடுறது மட்டும்தான் பப்ளிக்காக எங்களால் ஒரு ப்ரௌசர்லேருந்து வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த htdocsக்குள்ளே ஒன்று வந்து இவ்வளோத்தையும் பேஸ்ட் பண்ணுவேன். இதை இப்போ பேஸ்ட் பண்ணி முடிய எங்களோட ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் இப்போ நாங்கள் அந்த ஃபோல்டருக்கு என்ன பேர் கொடுத்தோமோ அந்த பேர் அடித்து என்டர் கொடுத்தோம்னா எங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸுன்ற டிஃபால்ட் பேஜ் வரணும். அதாவது வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் பேஜ் வரணும். செட்டப் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ட்ப்ரெஸ் செட்டப் கான்ஃபிகரேஷன் பேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் எங்களுக்கு தேவையான லாங்குவேஜ். அதே மாதிரி இதுக்கு டேட்டாபேஸ் நேம் லெட்ஸ் கோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ் ஹோஸ்ட், டேபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்டு கொஞ்சம் விஷயம் கேட்கும். இதில் டேட்டாபேஸ் நேம் என்னென்னா இப்போ நாங்கள் இதில் YGC என்ற ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணினோம். அதுதான் இதில் டேட்டாபேஸ் நேம். ஸோ YGC. யூசர் நேம் என்னென்னா டிஃபால்ட்டாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம்டா எக்ஸாம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இல்லாட்டி டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரூட் பாஸ்வேர்டாக ஒன்றுமே வராது. ஸோ நாங்கள் அதை பிளாங்காக விட்டுருவோம். இந்த டேட்டாபேஸ் ஹோஸ்ட் நாங்கள் இது லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா எங்கள் கம்ப்யூட்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டேபிள் ப்ரிஃபிக்ஸ் இது நாங்கள் ஒரே டேட்டா பேஸுக்குள்ள 2-3 வேர்ட்ப்ரெஸ் சைட்ஸை சேர்த்து ரன் பண்ணிக்க தான் இந்த டேபிள் ப்ரிஃபிக்ஸ் அதுகள் தேவை. இப்போதுக்கு எங்களுக்கு இந்த டேபிள் ப்ரிஃபிக்ஸை நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே விட்டுட்டு சப்மிட்டாக இதில் வந்து சப்மிட்டாக கொடுத்தோம்டா ஓகே. இப்போ நாங்கள் இதாண்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே. இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம்டா ஓகே ரன் த இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இது என்னென்னா சைட் டைட்டில்ண்டு உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன பேர். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ ஜால் கீக் சேலஞ்சுன்னு வைப்போம். அதே மாதிரி உங்களோட அட்மின் பேனல், அதாவது இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஏர் வேணுமென்றாலும் பார்க்கலாம். அதே நேரம் பேக் அண்ட் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ இவைகளுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே போயிடும். அப்போ இந்த ரெஜிஸ்டர்ட் யூசர், அதாவது உங்களுக்கு அட்மின்ஸுக்கான என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்ட் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் admin YGC @admin அண்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரெண்டையும் கொடுத்துட்டு இதில் வீக் பாஸ்வேர்ட் ரெண்டு காட்டும். ஸோ நீங்கள் இப்போயும் பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்க நல்ல இதில் ஸ்ட்ராங் அண்டு வரக்கூடிய மாதிரி கொடுக்கணும். ஆனால் இப்பொழுதுக்கு நான் கன்ஃபார்ம் இமெயில், அதே மாதிரி உங்களோட இமெயில் கேட்கும். நான் இப்போ ஒரு இமெயில் கொடுக்குறேன்.
அதே மாதிரி இது என்னென்னா இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா உங்களை கூகுள் அதுகள் எல்லாம் உங்களோட சைட்ஸ் எடுக்கக்கூடாது. பேசிக்கலி இப்போ நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் இதுன்றபடியாக நார்மலாகவே எடுக்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வச்சு இதை க்ரியேட் பண்ணினீங்கன்னா ரிலீஸ் பண்ண மட்டும் இதை இந்த டிக்கை கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுத்தோம்னா ஒரு 1 to 1 minutes தான் இது எடுக்கும். எடுத்துட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் ஒரு வேர்ட்பிரஸை எங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழிமுறை. ஓகே, இப்போ சக்ஸஸ் வேர்ட்பிரஸ் ஹேஸ் பீன் இன்ஸ்டால், தேங்க்யூ அண்ட் என்ஜாய். இப்போ நாங்கள் லாகின் பண்ணுறோம்னா இதில் நாங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் admin அடுத்த ygc@admin கொடுத்து லாகின் பண்ணினோம்னா எங்களால் வேர்ட்பிரஸ்ஸோட பேக்கெண்ட், அதாவது இப்போ அட்மினாக இருக்கிறனால பார்க்கக்கூடிய இடங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த காணொலியில் நாங்கள் எப்படி ஒரு எங்களை கணனியை ஒரு சர்வராக மாற்றி வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் அடுத்த காணொலியில் இந்த வேர்ட்பிரஸ்ஸுன்ற இருக்க மெனுக்கள் என்னென்ன செய்யும் என்றதை பற்றியும், அதுக்கு பிறகு ஒரு சின்ன இணையதளத்தை எப்படி வேர்ட்பிரஸ்ஸில் கொண்டு இயங்குறேன்ட்டும் இனி வர்ற காணொலியில் பார்ப்போம். நன்றி. YGC பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் சொல்லுங்க, அவையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண வையுங்க. நன்றி.